ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அனைவருக்கும் இனிய தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி காலையிலே நான் வீட்டில் பரணி தீபம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக மழை கண்டினியூஸாக பேஞ்சிக்கிட்டே இருக்குது. நிற்கிற மாதிரியே இல்லை. 2 பக்கமும் ஜன்னல் இருக்கிறதுனால சாரல் அடிச்சுக்கிட்டே இருக்குது. போர்ட்டிக்கோவில் பார்த்திங்கன்னா அது இங்கே வந்து பார்த்திங்கன்னா சின்ன வாசலாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நான் வாசலை திரும்ப ஈவினிங் கழுவிட்டு கோலம் போட்டுட்டு காவிய பொடி மட்டும் கலர் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் என் பொண்ணு இன்றைக்கி விளக்கில் ஃபுல்லாக திரி போட்டு எண்ணெய் ஊற்றி வச்சுருந்தாங்க. கரெக்டாக திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றி முடித்தோடனே ஷார்ப்பாக 6 மணிக்கெல்லாம் தீபம் ஏற்றிட்டோம். தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிச்சனில் சமைக்க ஆரம்பிச்சிட்டு பாப்பா தான் எல்லா இடத்துக்கும் வெளியில் ஃபுல்லாக வச்சாங்க. ஒரு பெட்ரூம், ஹால், கிச்சன் எல்லா இடத்துலையும் அவங்களே விளக்கேற்றி பார்த்திங்கன்னா பூ டெக்கரேஷனெல்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. இந்த கேரளாவிலலாம் ஓணத்துக்கு பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா, அதே மாதிரி அவளே எல்லாமே பண்ணால். நான் ஒரு ஹெல்ப்பும் பண்ணலை, அவனும் தம்பியும் தான் பண்ணியிருந்தாங்க. எனக்கு இன்றைக்கி கிச்சன்லேயே சமைக்கிற வேலை இருந்துச்சு. நாங்கள் பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபத்துக்கு ஈவினிங் விரதம் இருந்து ஈவினிங்கில் தான் படையல் போட்டு சாமி கும்பிட்டு தான் சாப்பிடுவோம். அதனால் இன்றைக்கி எனக்கு சமைக்கிற வேலை இருந்தனால நான் எல்லா வேலையும் கிச்சனில் பார்த்துட்டு இருந்தேன். காலையில் அலங்காரம் பண்ணது எல்லாமே பூவெல்லாம் காலையிலேயே போட்டது தான் அப்படியே இருந்துச்சு. ஈவினிங் கொஞ்சம் மட்டும் பூ வச்சுருந்தோம் சாமிக்கு. அப்புறம் எல்லா விளக்கையும் ஏற்றிட்டு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு அவங்களே பார்க்கவே அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற பொம்பளை பசங்களை பூஜை ரூமில் விளக்கேற்ற சொல்லுங்கள். அதே மாதிரி விளக்க கழுவி எடுத்துகிட்டு வந்தால் அவங்கள தான் பொட்டு மஞ்சள் வைக்க சொல்லணும். எங்கள் மாமியார் அப்படி தான் சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இன்றைக்கி சாமிக்கு விரதத்துக்கு ஒயிட் ரைஸு, கதம்பம் சாம்பார், கோஸ் கூட்டு, பீன்ஸ் கேரட் பொரியல், அப்புறம் கார்த்திகை அப்பம், உருளைக்கிழங்கு கூட்டு வச்சுருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வடை, போண்டா செஞ்சுருந்தோம். மெதுவடையும் உளுத்த மாவு போண்டாவும் செஞ்சுருந்தோம். ரசம், பாயாசம் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் சாமிக்கு படையல் போட்டு முடிச்சுட்டு பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நாங்களும் நல்லபடியாக விரதம் முடித்தோம். சாமிக்கு தீபாராதனைலாம் காட்டி முடிச்சுட்டு இன்றைக்கி ஹஸ்பண்ட் வரலை. அவங்களுக்கு ஆஃபீஸ் 6 மணிக்கு தான் முடியும். கொஞ்சம் வேலை இருக்குது, நான் லேட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அதனால் நானும் பசங்களுமே இன்றைக்கி சாமி கும்பிட்டோம். அவ்வளோ நிறைவாக இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கரெக்டாக 6 மணிக்கெல்லாம் நான் தீபம் ஏற்றி 6:30க்கெல்லாம் சாப்பாடெல்லாம் ஏற்றி முன்னாடியே சமைச்சி முடிச்சிட்டோம். 6:30க்கெல்லாம் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். அவ்வளோ ஒரு நினைவு என்னன்னு சொல்கிறது தெரில, தாங்க முடியாத ஒரு சந்தோஷம். வீடு ஃபுல்லாக இந்த மழையில் நல்ல வெளிச்சமாக அங்கங்கே விளக்கேற்றி வச்சுருந்ததை பார்க்கவே அவ்வளோ கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் எப்படி சாமி கும்பிடுங்க, எப்படியெல்லாம் சமைச்சு என்னென்ன சமைச்சு வைப்பீங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் இப்படி தான் வருஷம் செய்வோம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பூ மட்டும் அதிகமாக என் பொண்ணு டெக்கரேஷன் பண்ணிக்கிறான். மற்றபடியெல்லாம் ஒன்றும் மாறல. எப்பயுமே சாமி கும்பிட்ற மாதிரி தான் கும்பிட்டுருக்கோம். கார்த்திகை தீபத்துக்கு நாங்கள் இப்படி தான் சாமி கும்பிடுவோம். ஊர்லையெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊருக்கு நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு அங்கே தீபம் ஏற்றுறோன்னே தான் வீட்லையெல்லாம் ஏற்றுவாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. நம்ம டிவிலேயே பார்த்துட்டு சாமி கும்பிட வேண்டியதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டு கார்த்திகை தீபம் இப்படி தான் முடிஞ்சுது. உங்கள் வீட்டில் எப்படி கொண்டாடுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் என் சேனலில் பார்த்து தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்கீங்க. ஆனால் லைக் பண்ணாமே பார்க்குறீங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நிறைய வீடியோ வாய்ஸ் கொடுக்காமே பார்க்குறேன். ஏன்னா என் வாய்ஸ் நல்லாவே இல்லை, அதனால தான். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.